ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் சௌராஷ்டிரிய முறையில் சென்னா புர்கோ எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 கப் நம்ம காட்டியிருக்கிற அளவு, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன் நாம் காட்டியிருக்கும் அளவு, காய்ந்த மிளகாய் 3 to 4 எடுத்துருக்கோம், பெருங்காயம் தேவையான அளவு எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பொட்டுக்கடலையை சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 minutes நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை ஆற விட்டுடலாம். அப்படியே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் ஜீரகத்தை இதில் சேர்த்து நம்ம இந்த கடாயில் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடாயிடுச்சு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் வாசனை சூப்பராக வரும். பாருங்கள், இங்கே வாசனை வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அதே தட்டிலே மாற்றிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3-4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சிவப்பு மிளகா வறுபட்டுச்சா இல்லைன்னு பார்க்குறதுக்கு அங்கே மஞ்சள் கலரில் சிலது வெளியில் வந்துருக்கு பாருங்கள். அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம இதை எடுத்துடலாம். வறுபட்டோடனே நம்ம ஆறுறதுக்காக அதே தட்டிலே வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் அப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூளையும் இதோட சேர்த்து லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடு மட்டும்தான் பண்ணணும், வறுக்கக்கூடாது. வறுத்தோம்னா அந்த பெருங்காயத்தில் இருக்கிற கசப்பு அந்த பொடியில் இறங்கிடும். அதனால் நம்ம வறுக்க வேணாம், லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். சூடானோடனே நம்ம இதை இந்த மாதிரி அதே தட்டிலையே போட்டு சூடெல்லாம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின அப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்ததுக்கு காரணம் என்னென்னா அதில் பச்சை வாசனைலாம் போயிடும். அப்புறமா நமக்கு அந்த பொடி வாசனையாக இருக்கும், இல்லைன்னா அந்த பொடியில் பச்சை வாசனை வரும். மிக்சியில் போட்டு எடுத்தோம்னா சுவையான சூப்பரான சௌராஷ்டிரியன் ஸ்டைல் சென்னா புர்கோ ரெடி. இந்த பொடியை நம்ம முன்னாடி செஞ்ச பங்காரப்பான் பெரி அப்படின்ற ஒரு ரெசிபியோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த ரெசிபியோட லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறமா தோசை இட்லியோட அந்த பொடியை வச்சு அதில் சிதளவு எண்ணெய் ஊற்றி கலக்கி சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வயிற்றில் பசி நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.